Hello everyone. In the video la நம்ம direct tax la ஒரு case study question பார்க்க போறோம். Case study question அப்படிங்கிறது CA and CMA ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பா தேவை. CA இன்டர்லயும் direct tax ல case நிறைய questions இருக்கு. CMA இன்டர்லயும் section D ல ஒரு case study question இருக்கு. இந்த வீடியோல நம்ம direct tax ல ஒரு case study question with answers ஓட workings ஓட பார்க்க போறோம். நம்ம YouTube சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகாம கரெக்டான டயத்துக்கு கிடைக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏற்கனவே லா ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் போட்டிருக்கேன். இனிமேல் நிறையா கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸோ மற்ற இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸோ எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்க போகிறதுனால இந்த வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். First question I read பண்ணிக்கலாம். Mr. Sashikant, aged 45 years, an Indian citizen and a member of the crew of a Singapore-bound Indian ship, engaged in the carriage of passengers in international traffic departing from Chennai port on 29th May. Date entered into continuous discharge certificate in respect of joining the ship by Mr. Sashikant, 29th May 2020, and the date signing of the ship 19th December 2020. இந்த ரெண்டு டேட்டும் எதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா these two dates are not to be considered for his number of days stay in India. அதனால் இந்த ரெண்டு டேட்டும் சேர்க்கக்கூடாது. அதுக்காகத்தான் பர்டிகுலராக அதை கொடுக்குறாங்க. He stayed in India in last 4 previous years preceding the previous year 2021 and 2021, 400 days and 750 days in 7 preceding previous years. இந்த previous yearக்கு முந்தின 4 previous yearல 400 daysம் 7 previous yearsல 750 daysம் அவர் இந்தியாவில் இருந்திருக்கார். அவருக்கு சேலரியாக இந்தியாவுக்கு வெளியில் அவர் சர்வீஸ் ரெண்டர் பண்ணதுக்கு அவருக்கு சேலரியாக 7,20,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு. இந்த அமௌண்ட்டை அவருடைய என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இந்தியாவில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சென்னையில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ இதில் என்ஆர்இ அக்கௌண்ட்டுங்கிறது என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கே கவனிக்கணும்னா எனி நான் ரெசிடெண்ட் கீப் ஹேவிங் an NRE account in India. The amount in the NRE account is not a taxable income. இவங்க இதை கொண்டு வந்து வச்சுருக்கிற அமௌண்ட் எதுவுமே நாட் taxable. ஏன்னா இவர் சர்வீசஸ் ரெண்டட் அவுட் சைட் இந்தியாவில் NRE அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறது இட் இஸ் நாட் கன்சிடர்டு ஃபார் taxable purposes. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது டிவிடெண்ட் இன்கம் from a Singapore company and received by him in Singapore. Singapore company கொடுக்குற டிவிடெண்ட் சிங்கப்பூர்லேயே ரிசீவ் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாங்கிறத பொறுத்து இது டாக்ஸபிளாக என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வரலாம். அடுத்து அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் பாகிஸ்தானில் இருக்கிற அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்லேருந்து வர இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா. and rent received from house property in Chennai 3,60,000. இந்த ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க கீழே இருக்கிற ஒரு 4 கொஸ்டினுக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? வாட் இஸ் மிஸ்டர் சசிகாந்த்ஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 2020 and 2021? இவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இவர் மெம்பர் ஆஃப் த க்ரூ இந்தியன் ஷிப்புடைய ஒரு க்ரூ மெம்பராக இருக்கார் அப்படின்னா அங்கே அவருக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது 60 days கூட இந்தியாவில் இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த பேசிக் கண்டிஷன் இவருக்கு வராது. அப்போ இவர் கண்டிப்பாக 182 days இந்தியாவில் ப்ரீவியஸ் இயரில் ஸ்டே பண்ணி இருந்திருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் தான் நமக்கு முக்கியம். இங்கே 7 ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயரில் 750 days இருக்கார். ப்ரிசீடிங் 4 ப்ரீவியஸ் இயர்ஸில் 400 days இருக்காருங்கிறத விட நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை தான் பார்க்கணும். அப்போ அவர் எத்தனை நாள் இருந்திருக்காருன்னு பார்க்கணும். அப்படி கன்சிடர் பண்ணும்போது 29th மேயும் 19th டிசம்பரும் இந்தியாவில் இருந்ததாக எடுக்கக்கூடாது. அப்போ அவர் இந்தியாவில் இருந்த நாட்கள் என்னென்ன கணக்கு பண்ணுறோம்? 1 ஏப்ரலில் இருந்து 28th மே வரைக்கும் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது 20th டிசம்பரில் இருந்து 31st மார்ச் வரைக்கும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணினோம்னாலே நமக்கு கண்டிப்பாக தெரியுது இது 182 days விட கம்மியாக தான் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஸோ லெஸ் தேன் 182 daysங்கிறதுனால he is a non-resident.
ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் நான் ரெசிடெண்ட். அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நான் ரெசிடெண்ட். அதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன? வாட் இஸ் ஹிஸ் டோட்டல் இன்கம் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 21-22 assuming that he does not ought to pay tax under section 115 BAC. 115 BACங்கிறது தான் alternate tax regime. ரெண்டு ஆப்ஷனில் எது வேணும், நார்மல் டேக்ஸ் ரெஜிம் அல்லது அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம். இது ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிமை எடுக்கலை. அப்போ நார்மல் ஸ்கீமில் டேக்ஸ் அவருக்கு என்ன, டோட்டல் இன்கம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் இன்கம் பார்க்குறதுக்கு நம்ம கேல்குலேஷன் போடுவோம். இங்கேயே நம்ம கொஸ்டினை வாசிக்கும் போதே பார்த்தோம், இந்த 7,20,000ங்கிறது என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இருக்கிறது நாட் டேக்ஸபிள் அப்படின்னு பார்த்துட்டோம். டேக்ஸபிள் இன்கமில் வராது. சிங்கப்பூர் கம்பெனி கொடுக்குற டிவிடெண்ட் இன்கம் சிங்கப்பூர்லேயே ரிசீவ் பண்ணியிருக்காரு. இவர் நான் ரெசிடெண்ட் அப்படிங்கிறதுனால இது இங்கே அவருக்கு டேக்ஸபிள் ஆகாது. ஸோ இது டோட்டல் இன்கமில் இன்க்ளூட் ஆகாது. அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் பாகிஸ்தான் பட் ரிசீவ்டு இன் இந்தியா. இது கண்டிப்பாக அவருக்கு டேக்ஸபிள் ஆகும். இந்த 2,50,000 அப்படிங்கிறது டேக்ஸபிள் ஆகும். அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இன் சென்னை, அதிலேருந்து அவருக்கு 3,60,000 வருது. அந்த 3,60,000ல் இவருக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக, ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ரெண்ட் அப்படிங்கும்போது அங்கே 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உண்டு. ஸோ 3,60,000ல் 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட்டு உங்களுக்கு 2,52,000 இருக்கும். 2,52,000 இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ப்ளஸ் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் பாகிஸ்தான் ரிசீவ்ட் இன் இந்தியா, அந்த ஒரு 2,50,000ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா அவருடைய டோட்டல் இன்கம் 5,02,000. So his total income will be 5,02,000. Okay, செகண்டுக்கு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த தேர்ட் கொஸ்டின். Assume that Mr. Sashikant has transferred his house property in Chennai to his minor married daughter on 1st April 2020 and his wife is a housewife and does not have any income. Minor married daughter receives rent from the house property. In such a case, what will be his total income? இவர் அவரோட மைனர் மேரீடு டாட்டருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே இன்கம் கிளப் ஆகும். ஒன்று ஃபாதர் ஆர் மதர் யாருடைய இன்கம் கூட இருக்கோ அவங்க கையில் கிளப்பிங் வரும். பட் இவருடைய ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபு நோ இன்கம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுடைய மைனர் மேரீட் டாட்டர் ரிசீவ் பண்ணுற அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் இன்கம் இவர் சசிகாந்த் கையிலேயே தான் கிளப் ஆகும். அப்படி கிளப் ஆகும்போது மைனருடைய இன்கம் கிளப்பிங் ஆகும்போது பேரண்ட்ஸுக்கு ஒரு 1,500 டிடக்ஷன் கிடைக்கும். ஸோ அப்போ கிளப்பார இன்கம் எவ்வளோ வருது? நார்மலாக இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் நம்ம மேலே பார்த்தா அதே தான் வரும். 2,52,000 அவங்க மைனர் மேரிட் டாட்டர் ரிசீவ் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் டேக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஃபாதர் சசிகாந்த். இந்த 2,52,000ல் இவருக்கு ஒரு 1,500 டிடக்ஷன் கிடைக்கும். மைனர் சைல்டோட இன்கமில் பேரண்ட்ஸ் கையில் கிளப் ஆகும்போது 1,500 டிடக்ஷன் கிடைக்கும். அந்த டிடக்ஷன் போக இங்கே அமௌண்ட் என்ன வரும்? 2,50,500. இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். இதோட அந்த பாகிஸ்தான்லேருந்து ரிசீவ் பண்ண அந்த அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணுற இன்கம் ஒரு 2,50,000. So total income will be 5,500. 5,500 will be his total income. So இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், இது பாகிஸ்தானில் இருந்து வர அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன்கம். இது ரெண்டையும் ஆட் பண்ணினா இந்த அமௌண்ட் வருது. இங்கேயுமே அதே தான், பாகிஸ்தானில் இருந்து வர லேண்ட் இன்கம். ஸோ மேலே இருக்கிற செகண்ட் கொஸ்டினில் இருக்கிற அதே ஆன்சர் தான். பட் அதில் ஒரு 1,500 குறையும். ரீசன் என்ன? மைனர் மேரிட் டாட்டருடைய இன்கம் இவர் கையில் கிளப் ஆகும்போது 1,500 டிடக்ஷன் இவருக்கு எலிஜிபிளாக இருக்குது.
அதனால் இந்த இன்கமில் ஒரு 500 குறையுது. அடுத்தது 4th question. Mr. Sasikanth would like to minimize his tax liability and consulted you to compute the amount of same. Tax liability கம்மியாக அவருக்கு இருக்கணும், அதுக்காக உங்கள்கிட்ட அமௌண்ட் எப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி கேட்குறாரு. இப்போ நீங்கள் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி சொல்லணும். மினிமைஸ் டேக்ஸ் லைபிலிட்டினா என்ன? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நார்மல் ஸ்கீம் இருக்குது, இன்னொன்று அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே அவருடைய இன்கம் எவ்வளவு, டேக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நார்மல் ஸ்கீம், இது செக்ஷன் 115 BAC ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம். இது ரெண்டு ஸ்கீமும் பார்க்கலாம். அவருடைய டோட்டல் இன்கம் இங்கே செகண்ட் கொஸ்டினில் இருக்கிறது தான் அவரோட டோட்டல் இன்கம். ஏன்னா தேர்ட் கொஸ்டின்ங்கிறது இது பர்டிகுலராக இந்த ஒரு கொஸ்டினுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் தேர்ட் கொஸ்டினில் இருக்கிறது மைனர் மேரிட் டாக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுங்கிறது இந்த கொஸ்டினுக்கு மட்டும்தான். அப்போ அவருடைய நார்மலான டோட்டல் இன்கம் 5,02,000. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம கேல்குலேஷன் எடுத்துக்கணும். 5,02,000 இது அவருடைய டோட்டல் இன்கம். இதில் டேக்ஸ் அப் டு 2,50,000 வரைக்கும் எக்ஸம்ஷன், அப் டு 5 lakhs வரைக்கும் பார்க்கும்போது ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு ஸ்லாபில் 5% ஆன் 2,50,000. ஸோ ஃபஸ்ட்டு 2,50,000 நில். ஃபஸ்ட்டு 2,50,000க்கு நில், நோ டேக்ஸ் அது எக்ஸம்ஷன். அடுத்தது நெக்ஸ்ட்டு 2,50,000 அப் டு 5 lakhs வரைக்கும் 5%, அதில் 12,500 டேக்ஸ் வரும். ரெண்டுலேயுமே இது சேம் ஒன் தான் வரும். அடுத்தது ரிமைனிங், இது செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு 2,50,000, செகண்ட் 2,50,000க்கு 5%, அண்ட் தென் தேர்டு பார்ட்டில் ரிமைனிங் எவ்வளவு இருக்குது, 2,000 இருக்குது. அந்த 2,000க்கு நார்மல் ஸ்கீமில் 20% டேக்ஸ் வரும். நார்மல் ஸ்கீமில் 20%. பட் இந்த இதில் 115 BACயில் இந்த 2,000க்கு இங்கே 10% தான் டேக்ஸ் வரும். ஓகே, இப்போ இங்கே அமௌண்ட் எவ்வளோ வருது, 20% ஆஃப் 2,000 அப்படின்னா இங்கே ஒரு 400, இங்கே 10% ஆஃப் 2,000னா இங்கே ஒரு 200. ஸோ அவருடைய டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட்டு வித்தவுட் செஸ் 12,000, இங்கே 900, இங்கே 12,700 வருது. அடுத்தது செஸ் ஒரு 4% ஆட் பண்ணிக்கோங்க. செஸ் 4%, 12,900ல் 4%, 516. ஸோ டோட்டல் 13,416. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 13,420 அப்படிங்கிறது தான் டேக்ஸ். இந்த இடத்துல 12,700ல் செஸ் 4% ஆட் பண்ணினோம்னா 508 வரும். டோட்டல் அமௌண்ட் வில் பி 13,208. when it is rounded off it is 13,210. இது tax. So normal scheme la tax will be 13,420. 115 BAC la tax will be 13,210. இதுல minimum இதுதான் minimum. So section 115 BAC la இருக்கிற 13,210 அப்படிங்கிற amount தான் minimum amount of tax liability. இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டினில் உங்களுக்கு டைரக்ட் டேக்ஸில் இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸில் இருந்துமே எதை வேணாலும் கேட்கலாம். ஸோ டைரக்ட் டேக்ஸில் எல்லா ப்ரொவிஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். எப்படி எல்லா ப்ரொவிஷன்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸாக நிறையா பாருங்கள். இதில் உங்களுக்கு தெரியாத நிறையா ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குற மாதிரி ஈஸியாக புரியும். வேறு இன்னும் ஒரு ப்ரொவிஷன்ஸை நீங்கள் படிக்கும்போது புரியாதது இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இன்றைக்கி இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இன்னொரு கேஸ் ஸ்டடி கொஸ்டினில் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம்.
இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சிஏ சிஎம்ஏ யார் எதை எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி, சிஏ சிஎம்ஏ எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ரிலேட்டடான உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு நம்மளுடைய டெலகிராம் குரூப் சிஏ டிஸ்கஷன் தமிழ், சிஎம்ஏ டிஸ்கஷன் தமிழ், அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட் எப்போ வேணாலும் கேட்டுக்கோங்க. அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் எக்ஸாமுக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது மாதிரி வீடியோஸையும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.